அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ கடுகு உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த அவரைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லது. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கும், பழுப்பு நிறமாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாலாம் யூஸ் பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு நிறையா சைடு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பழுப்பு நிறமாக இருக்கிற காஞ்ச மிளகாவை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரே கலராக ரெட் கலரில் இருக்கிற மிளகாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஆனியன் சேர்த்து கூட அவரைக்காவை நம்ம செய்யலாம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டு கூட சேர்க்கலாம். நான் வெங்காயம் போட மாட்டேன். வெறும் கடுகு, காஞ்ச மிளகா போட்டு மட்டும்தான் நான் செய்வேன். இது டக்குன்னு செஞ்சிடலாம், சிம்பிளாக ஈஸியாக. இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் இல்லைன்னா வேக ரொம்ப டைம் எடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம செய்கிறப்ப. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அப்பப்போ மூடி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். உங்களுக்கு அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, சொதன்னு ஆயிரும். ஏன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். கொஞ்சமாக மட்டும் அப்பப்போ தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காவை நான் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் துருகி கூட போட்டுக்கலாம். தேங்காய் தான் இந்த அவரைக்காவுக்கு டேஸ்ட்டே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பொரியல், கீரை பொரியல் இதுக்கெலாம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.